ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் எக்ஸாமை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வரும். இப்போ எல்லாருமே கொஞ்சம் டல் ஆகிட்டிங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம இந்த வருஷத்தில் தொடர்ந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் தொடர்ந்து நம்ம பல எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம். அதில் சில சக்ஸஸும் பார்த்துருக்கோம். சில பேர் பார்டரில் இருக்கோம், சில பேர் கொஞ்சம் லோவாக இருக்கும். பட் இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம இலக்குன்னு ஒன்றை நம்ம நிர்ணயித்து நம்ம அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒரு தடங்களாகவும் தடைக்கல்லாகவும் பார்க்கக்கூடாது. அது நம்மளை பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கடந்து போக கற்றுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. நம்ம ஒரு இடத்துல ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக தேங்கி நிற்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான ஒரு தகவலை சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஆனுவல் பிளானரில் நவம்பர்லேயே கால்ஃபார் வரதா கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ஒரு சில காரணங்கள்னால நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் யாருமே எதிர்பார்க்கல. டெட் எக்ஸாம் வந்துச்சு, அடுத்து பிஜி டிஆர்பி, இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய இப்போ காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்துச்சு. இந்த மாதிரி கண்டினியூவாக வச்சுட்ருக்கனால அந்த நோட்டிஃபிகேஷன் தள்ளி போயிருக்கு. ஸோ 2026 உங்களுக்கு கவர்மெண்டில் எக்ஸாமில் கால்ஃபார் வரதா இருந்தால் மோஸ்ட்லி 2-3 எக்ஸாம் தான் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பிஓ வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பிஓ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஆனுவல் பிளானரில் நவம்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. அதனால் உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிபிஆர்டி நியமன தேர்வு, எஸ்ஜிடி நியமன தேர்வு, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இப்போ எழுதியிருக்க டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற 2 எக்ஸாம் வரும். எது அப்படின்னா பிடிபிஆர்டி, அதாவது பிஎஸ்சி பிஎட் யூஜி பிஎட் முடித்து டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கான நியமன தேர்வு தான் பிடிபிஆர்டி எக்ஸாம்னு சொல்லக்கூடிய அது ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸாம். அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் முடித்து பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த எஸ்ஜிடி நியமன தேர்வு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அநேகமாக இந்த டிசம்பர் எண்டு ஜனவரிக்குள்ளே வந்துடும். அந்த எக்ஸாம் அந்த ரிசல்ட் ஜனவரி 15க்குள்ளே வந்துடும். அதிகபட்சமாக ஜனவரி எண்டுக்குள்ளே வந்துடும். எல்லாமே இப்போ நமக்கு அந்த ஆன்சர் கீ நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் போட்டோம்ல, அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய வேலைகளை டிஆர்பியில் நடந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நமக்கு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த 2 எக்ஸாமும் இருக்கும். அதுக்கு முன்னாடி பிஓ எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது நவம்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் கொடுத்த பிளானரில் மிஸ் ஆன எக்ஸாம் இது ஒன்று தான். மீதி எல்லா எக்ஸாமையும் டிஆர்பி வச்சுட்டாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த எக்ஸாம் பற்றின முழு விவரம் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் அந்த சிலபஸை கையில் வச்சுக்கணும். நம்ம எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறோம்னா, எல்லோரும் என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுறோம். ஸோ எந்த கோச்சிங் சென்டரில் போய் சேர்றது, இந்த மாதிரி நம்ம தாட் போயிட்டுருக்கு. தவிர நமக்கு முதல்ல நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலுமே முதல்ல அந்த சிலபஸ் பாடத்திட்டம் கையில் இருக்கணும், கட்டாயம். இப்போ இந்த பிஓ எக்ஸாமுக்குள்ள பாடத்திட்டத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். எல்லாம் டவுன்லோட் பண்ணி முதல்ல அந்த சிலபஸை பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நான் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதிங்க. இது நம்மளோட லைஃப், நம்ம தான் தெளிவாக முடிவெடுக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலையுமே நம்ம சில முக்கியமான முடிவுகளை அது தெளிவாக சரியாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சரியாக போகும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்மளாம் டீச்சர்ஸ். நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ண போகிறோம், அவங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்ட போகிறோம். அப்போ முதல்ல நம்ம தெளிவாக இருக்கணும் ஒரு விஷயத்தில். சரிங்களா? சரி, இப்போ அந்த பிஓ எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 150 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 மார்க்குக்கு வினாக்கள் இருக்கும். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டதுனால அந்த 30ம் சேர்த்து மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 180 மார்க்கு, அதாவது 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தெரியும், தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த நம்மளோட மெயின் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. அது 30 போக தமிழ் எலிஜிபிலிட்டி 30 கொஸ்டின் இருக்கும். அது போக 180 கொஸ்டின்
இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்ம டெட்டு எழுதுகிற மாதிரி டெட் பேப்பர் 2 1க்கு வர மாதிரி எல்லா பாடமும் கலந்துருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து 15லேருந்து 18 கொஸ்டின். ஸோ 18 கொஸ்டின் தமிழில் கேட்குறாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 18 கொஸ்டின் கேட்குறாங்க. மேக்ஸில் ஒரு 18 கொஸ்டின் கேட்குறாங்க. சயின்ஸில் பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க. சோசியல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா 18, ஜிகே ஒரு 18. அதாவது சோசியல் சயின்ஸு ஜிகே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து ஒரு 30லேருந்து 35 மார்க்கு கேட்குறாங்க. இது போக சைக்காலஜிலேருந்து மட்டும் 30 மார்க்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ மேஜர் போர்ஷன் சைக்காலஜி 30 மார்க் சைக்காலஜியில் மட்டும் கேட்குறாங்க, 30 மார்க்ஸ். இப்போ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். எல்லோரும் பிஓக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க, கிளாஸ் வைக்கிறாங்கன்னு கண்ணை மூடிட்டு போய் சேரக்கூடாது. ஸோ அந்த பழைய கொஸ்டின்ஸ் பாருங்கள், சிலபஸ் பாருங்கள், பழைய கொஸ்டின்ஸ் பாருங்கள். அந்த கொஸ்டின் எந்த தரத்தில் இருக்குதுன்னு முதல்ல நீங்கள் பாருங்கள். அதிலே போட்டிருக்காங்க அவங்க பட்டப்படிப்பு தரம். ஸோ எல்லா கொஸ்டினுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்போ நீங்கள் முதல்ல சிலபஸை வச்சுக்கோங்க. அந்த சிலபஸில் அந்த கொஸ்டினை பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸில் எங்கே கவர் ஆகிருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நம்மெல்லாம் வந்து டீச்சர்ஸ். நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போயோ அல்லது ஒரு பிஓவை செலக்ட் ஆகி போனீங்க, நிறைய டீச்சர்ஸை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அல்லது நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அப்போ நமக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும் என்ன படிக்கணும், எப்படி பிளான் பண்ணணும், எப்படி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி, நம்ம இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், பண்ணினதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டுக்குமே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது சிலபஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். இப்போ போன லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 85 84 எடுத்தவங்களாம் செலக்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொஸ்டினை பாருங்கள், 85லாம் செலக்ட் ஆகிருக்காங்க லாஸ்ட் டைம். அப்போ கொஸ்டினோட தரம், கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். திரும்ப நிறைய ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் போகிறாங்க, ஸ்கூல் புக்கிலேருந்து பிஓக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம கண்ணை மூடிட்டு எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது ஸ்கூல் புக்கிலேருந்து கவர் ஆகலைன்னு சொல்ல முடியாது, கவர் ஆகுது. பட் ஸ்கூல் புக்கு மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா சம்திங் நம்ம வந்து எஃபோர்ட் போடணும். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் நிறைய தடவை டெட்லேயே சொன்னேன், பிஜி அதாவது பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2வாக இருக்கட்டும், பிஓவாக இருக்கட்டும். ஸோ இதில் வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு வந்து சைக்காலஜிக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் சைக்காலஜியில் வந்து 30க்கு 30 நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்கள் சக்ஸஸ் வந்து 100% ஷியூராக உறுதியாயிரும். ஏன்னா இப்போ அந்த கொடுத்துருக்க சிலபஸை எங்கேருந்து வேணாலும் கவர் பண்ணி எடுக்கலாம். ஆனால் சைக்காலஜி பார்த்திங்கன்னா 10 யூனிட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 யூனிட்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஒரு லிமிட்டட் போர்ஷன். ஸோ அதை நம்ம கவர் பண்ணாலே நம்ம ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிஓக்கு வந்து சைக்காலஜிக்கு மட்டும் ஒரு பேட்ச் கிளாஸ் நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ மெட்டீரியல்ஸும் நம்மள்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கி படிச்சுட்ருக்காங்க. ஒரு 6 மந்த்ஸாக வந்து ஒரு பேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் கிளாஸஸ் எப்படி போகுது, எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், வேறு என்னென்ன சோர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு தெரியும். உங்களுக்கு விருப்பம் யாருக்காவது உங்களுக்கு சைக்காலஜியில் கைடன்ஸ் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற எந்த பாடத்துக்கு, ஸோ மற்ற பாடங்களை எப்படி படிக்கிறது அப்படி நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அப்போ நம்ம முதல்ல மெயினாக வந்து ஒரு நோக்கம், நம்ம வந்து ஒரு அரசு பணி நம்ம வந்து வாங்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நம்ம எழுதணும். எல்லா எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஏற்கனவே நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த எக்ஸாம் உங்களுக்கு பயன்பட்டுருக்காது. ஆனால் அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு அந்த நாலேஜ் பயன்படும். நம்ம எப்பயுமே கெயின் பண்ணுற நாலேஜ் வீணே ஆகாது. நமக்கு ஏதோ இப்போ நம்ம படிக்கிறது இன்றைக்கி நமக்கு கை கொடுக்கலாம் பரவாயில்ல, கண்டிப்பாக என்றோ ஒரு நாள் நம்ம வெற்றிக்கு கட்டாய உறுதுணையாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸாம் வருது அப்போ படிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல், எக்ஸாமுக்காக படிக்கிறது இல்லாமல் உங்கள் நாலேஜை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்களோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் தயாரிப்பு இன்னும் அதிகப்படுத்துங்க. அப்போ எக்ஸாம் வர்றப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இது தொடர்பாக நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் லிங்க்கில் கமெண்ட்டில் கேளுங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணாலும் கேளுங்க, அது ரிலேட்டடான வீடியோ போடுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெலகிராம் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. முக்கியமான தகவல் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.